வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல எண்ணி 7 நாள்ல 6 படை வீட்டிலேருந்து 2 படை வீட்டோட மகா கும்பாபிஷேகத்தை பார்க்குற விஷயம் இருக்க முருகா, இந்த டெக்னாலஜிக்கு தான் நன்றிகளை தெரிவிக்கணும். முன்பு உள்ள காலத்தில் மகா கும்பாபிஷேகத்தை பார்க்குறது, அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிற இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டுக்கு போகணும், அந்த இடத்துக்கு நம்ம விசிட் பண்ணணும், அந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்கணும். இப்போது டெக்னாலஜி இருக்கிறதுனால எல்லாமே யூடியூப்லேயே பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி 7ஆம் தேதி 7ஆம் மாதம் திருச்செந்தூரோட பதிவுகளை நம்ம பார்த்துருந்தோம். மகா கும்பாபிஷேகம் லைவாக பார்த்துருந்தோம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தோட மகா கும்பாபிஷேகத்தை பார்க்குற பாக்கியம் இருக்க முருகரோட அருளால் இன்னைக்கு அந்த காட்சியும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இன்னும் பார்க்காதவங்க யூடியூப்பில் தட்டி பார்க்கலாம். இன்னைக்கு ஜூலை 14ஆம் தேதி ரொம்ப கோலாகலமாக, ரொம்ப விசேஷமாக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தியிருந்தாங்க. அதை பார்க்குற கண்குள்ளா காட்சி இருக்க முருகா, இது 7 ஜென்மத்துக்கு எடுத்தாலும் இந்த பாக்கியம் அமையுமான்னு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இந்த திருப்பரங்குன்றத்தோட கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த 12 வருஷம் கழித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குண்டான பாக்கியமோ அல்ல அதுக்குண்டான ஆயுசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எல்லையிலே போய் பார்க்கறதுக்காக மனம் உருகி நான் கேட்டுக்கிறேன். மொத்தம் 6 படை வீட்டோட 6 கும்பாபிஷேகத்தையும் கண்டிப்பாக லைவ்லி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை முருகரோட அருளால் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த கொடுப்பனை கிடைக்கும்னு உங்களுக்கு சேர்த்து நான் பிரார்த்திக்கிறேன். யாத்ரா சீசன் 2ஓட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் முருகரை பற்றி நிறைய விஷயம் இந்த ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். 4 தடவை 6 படையை விசிட் பண்ணியிருக்கேன் ஒரே வருஷத்தில். அது எல்லாம் கொடுப்பனையும் முருகர் பெருமானவள் தான். அவர் மேலே ஆசை கொண்டிருந்தேன், அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். முருகா, எப்பெல்லாம் வரணும் அப்போல்லாம் எனக்கு ஒரு போதனை கிடைக்கணும், எப்பெல்லாம் உங்கள் ஆலயத்துக்கு வரணும் அப்போல்லாம் எனக்கு ஒரு சித்தம் தெரியணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவைக்கு போகும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குவேன். ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. திருப்பரங்குன்றம் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஏறத்தாழ ஒரு 1 hour டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும். திருப்பரங்குன்றம் ரொம்ப எளிதான கோவிலாக இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தோமா சிவலிங்கம் மாதிரி ஒரு மலை இருக்கும். அதுக்கு பரன் என்று பெயர். இந்த பரன் என்ற மலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா முருகரோட ஆலயம் இருக்கும். இந்த முருகரோட ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போதீங்கன்னா படியேறி போய் தான் அந்த முருகரை போய்த்து தரிசனம் காணுவீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா முருகரோட சன்னதி மட்டும் இருக்காது, 5 சன்னதி ஒரே வரிசையில் இருக்கும். முதல் சன்னதி பார்த்தோமா தேவயானை திருமணம் முடித்த அந்த ஒரு காட்சியை பார்ப்பீங்க. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், சிவபெருமான் இருப்பார், விஷ்ணு பரமாத்மா இருப்பார். அது மட்டும் இல்லாமல் துர்கை அம்மனும் இருப்பாங்க. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முருகரோட பெரிய தேரை பார்ப்பீங்க. அந்த தேரை இழுக்கிறதுக்காக பக்தர் கூட்டம் அவ்வளோ பேர் வருவாங்களாம். அந்த தேரை பார்க்குற காட்சியும் அந்த தேர் அசைஞ்சு போகிற காட்சியும் பார்க்கும்போது முருகா சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ஆலயத்தோட நுழைவாயிலுக்குள்ள என்ட்ரி பண்ண கையோட போலீஸோட செக் போஸ்ட் இருக்கும். இடதுபுறமாக நீங்கள் போனீங்கன்னா முதல் கருப்புசாமியோட தரிசனம் எடுத்த பிறகு தான் ஆலயத்துக்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். எப்படின்னா அந்த கருப்பு சாமி கிட்ட நம்ம உத்தரவு வாங்கணும். ஐயா, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, நான் முருகரை பார்க்க போறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கின பிறகு தான் அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். அந்த கோவிலுக்குள்ள சுற்றி பார்த்தோமா இந்த கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு பலரும் போகவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா கோயில் சுற்றி போன கூட மண்டபத்துக்குள்ள என்ட்ரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மண்டபத்துக்குள்ள கண்டிப்பாக போகணும். காரணம் அந்த மண்டபத்தில் தான் முருகப்பெருமான் திருச்செந்தூர்லேருந்து தேரேறி படைகளோட தேவியானை திருமணம் முடிக்கிறதுக்காக வரும்போது அங்கே தான் எல்லா தேவாதி தேவர்கள்லாம் வெயிட் பண்ண இடம். சிவபெருமானும் அங்கே தான் வெயிட் பண்ணியிருந்தாரு, விநாயகரும் அங்கே தான் வெயிட் பண்ணியிருந்தாரு, பார்வதி அம்மன், விஷ்ணு எல்லாமே அங்கே தான் வெயிட் பண்ணி முருகரை அழைச்சி அதுக்கப்புறம் தான் திருமண இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த ஒரு இடத்த பலரும் பார்க்க தவறிடுறாங்க. இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் போனவங்களாம் கண்டிப்பாக யோசனையில் இருப்பீங்க, எந்த இடத்த சொல்கிறாருன்னு. நீங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரி பண்ண கூட லெஃப்ட் சைடில் பூந்து கருப்பு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை வரிசை பார்த்துட்டு நேராக கோவிலோட சன்னதிக்கு போவீங்களா. நடுவில் ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே சாதாரணமாக நடந்து போகலாம். ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு தெய்வத்தையும் செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த தெய்வத்தையும் தரிசனம் காணலாம், அதே நேரத்தில் அந்த மண்டபத்தையும் பார்க்கலாம். பிறகு இந்த ஆலயத்துக்குள்ளே பூந்தோடனே இன்னொரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் தினமும் முருகர் தேரேறி வலம் வருவார். அதாவது யாராச்சும் உபயம் கொடுத்தாங்கன்னா அல்லது ஏதாச்சும் ஒரு காணிக்கை கொடுக்கறதா இருந்தால் தேரேறும் போது அந்த உபயக்காரங்களை ஒவ்வொரு பகுதியிலேருந்து தேரை இழுத்துட்டு வருவாங்க. சாதாரணமாக நம்மளும் தேர் இழுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகரை பார்க்கறதுக்கு 2 நுழைவாயில் இருக்கும். ஒன்று ஃப்ரீ லைன், இன்னொன்று காசு கட்டிட்டு போகிற லைன். அந்த எல்லையில் இருக்கிறவங்க சாதாரணமாக முருகரை போய் வேண்டிட்டு போகிறது உண்டு.
ஆனால் வெளி மாநிலத்திலேருந்து அல்லது நம்ம ஃப்ளைட் ஏறி அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கப்புறம் நான் முருகரை பார்க்க வருவேனா இல்லையான்னு தெரியல, ஒரு சற்று நேரம் முருகரோட சன்னதியில் நின்று பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொகையை கட்டிட்டு அந்த இடத்துல நம்ம இருக்கிற 5 சிலைகளும் பார்த்து தரிசனம் எடுத்துட்ட பிறகு நீங்கள் கீழுக்கு இறங்கி வரும்போது அங்கே ஒரு அன்னபூரணி ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் பார்த்தோமா மலை அடிவாரத்திலே இருக்கும். அதாவது அந்த மலை இறங்கின வாசி அந்த கோவிலுக்குள்ள பூர விட மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த கம்பி வழியாக அந்த அன்னபூர்ணி அம்பாவை வந்து நம்ம பார்க்க முடியும். பிறகு உற்சவ மூர்த்தியை நீங்க பார்த்தே ஆகணும். திருப்பரங்குன்றத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன சொல்லுமா, முதல் முறையாக நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன், திருப்பரங்குன்றத்தை முதல் முறையாக பார்க்க போகிறேன். அந்த அன்னைக்கு முகூர்த்த நாள். திருமணம் பண்ண போகிற மக்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இவ்வளோ பேருக்கு எப்படி கனக மண்டபம் இருக்க போதுன்னு ஒரு குழப்பத்தில் கோவிலுக்குள்ளே என்ட்ரி பண்ணும்போது திருமணம் முடித்தவங்க வராங்க, கோவில் விட்டு வெளியே வரும்போது திருமணம் பண்ணுறவங்களும் வராங்க. இது 2 காட்சியும் என்னால் பார்க்க முடிச்சு. அங்கே 60ஆம் கல்யாணமும் ரொம்ப எளிதாக நடந்துச்சு. இப்போ எங்கே மண்டபம்னு தேடி பார்க்கும்போது ஆங்காங்கே முருகர் கோவிலே ஒரு பெரிய மண்டபமாக எடுத்து அங்கங்கே உட்காந்துட்டு ஒரு ஐயரை வச்சு மேலந்தாளம் இல்லாமல் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமாக இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மந்தமானு தெரிய வச்சுட்டு நேராக தாலி கட்டிட்டு அப்படியே உடனடியாக போயிட்டு பசியாறிட்டு மெத்த வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. ரொம்ப எளிதான முறையில் திருமணம் நடந்தது அந்த இடத்துல மட்டும்தான் நான் பார்த்தேன். இது ரொம்ப விசேஷம். ஏன்னா திருப்பரங்குன்றமே வந்து முருகர் தேவயானியை மனம் முடிக்கிறதுக்காக வந்த ஒரு இடம். முருகர் கோயிலில் எந்த மூலையில் திருமணம் செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும். எந்த ஒரு தடையும் இருக்காது. அது ஒரு வெற்றிகரமாக இருக்கும். முருகர் மட்டும் இல்லை, முருகர் சார்ந்திருக்கிற சிவபெருமான், துர்கை அம்மன், விநாயகர், விஷ்ணு பரமாத்மா இவர் எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதத்தோட அந்த திருமணம் அந்த இடத்துல நடக்கிற மாதிரி தான் அவங்க எண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாங்க. உங்களுக்கும் திருமண தடைகள் வருது, திருமண தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு அப்படின்னு யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க. உங்களோட மனம் உருகி இந்த முருகர் கோவிலே நான் திருமணம் பண்றேன்னு சொல்லிட்டு முருகர்கிட்டே ஒப்படைச்சிட்டு வாங்க. டெஃபினெட்லி எண்ணி 48ஆவது நாள் நல்ல ஒரு வரம் அமைஞ்சு நீங்களும் நல்லபடியாக திருமணம் நடத்துறதுக்கு முருகர் பெருமானோட அருளும் இருக்கும். அவரோட கோவிலே திருமணம் பண்ணணும்னு வேண்டிக்கிங்க. டெஃபினெட்லி அவரே வர வச்சு நல்ல சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். இன்றைக்கு கடுகளவு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற பெருமைகளும் முருகப்பெருமானோட பெருமைகளும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அந்த வாய்ப்புக்கு முருகப்பெருமானுக்கே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் 6 படைய முருகனை வந்து தரிசிக்கணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வந்து பிரார்த்திக்கிறேன். சன்கிரீன் யாத்ரா சீசன் 2 இன்னும் கொஞ்ச நாள்ல தொடங்க போகுது. அந்த ஒரு போட்டியிலும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களையும் 6 படை முருகன் அழைச்சு அங்க இருக்கிற தரிசனத்தை பார்க்கறதுக்கு நாங்களும் ஆவலோட இருக்கோம். நீங்களும் ஆவலோட காத்துருங்க. நன்றி. முருகன் துணை.